வணக்கம்ங்க. இதுதான் வந்து சப்பாத்தி கல்லி. இங்கே பாருங்கள், பார்த்துருப்பீங்க நிறைய இதுகளில். இங்கே பாருங்கள், பழுத்திருக்கு பாருங்கள், ரெட் கலரில் செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை பறித்து கல்லில் உரசி இதுக்குள்ளே ஒரு விஷம் முள் இருக்கும், அதை சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், பெரண்டை வந்து நல்லா மலைக்கு துளுத்து எவ்வளோ அழகாக கொழுந்தாக இருக்குன்னு பாருங்கள். வேலியில் துவையரைச்சி சாப்பிட்லாம், புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம், எலும்புக்கு அவ்வளோ நல்லது. இங்கே பாருங்கள், இது வந்து ஆவாரம்பூ. இது குளியல் பொடி செய்யலாம், சீயக்காவுக்கும் பறிக்கலாம். ஹாய் ஹலோங்க. இதுவும் ஆனை இலை, கருவேப்பிலை மாதிரியே இருக்கும். இது வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. பாருங்கள், கருவேப்பிலை காய் மாதிரியே இருக்கும். வேலி ஃபுல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். பக்கத்துலேயே வந்து இது வந்து கருவேப்பிலை பழமும் ஆனை இலை மாதிரியே இருக்கா. இது வந்து கருவேப்பிலை தான். இது பொன்னாவரை பாருங்கள், இதுதான் ஆவரை செடியிலே இது பொன்னாவரை சொல்லுவாங்க. ஹாய் ஹலோ. இங்கே பாருங்கங்க நண்பர்களே, இது வந்து உசில மரம். இந்த குளியல் சீயக்காய் பொடிக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் உசில இலை. சீயக்காய் நல்லா முறை நிறையா வரும். தலை குளிச்சா உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இங்கே பாருங்கங்க, இது வந்து இந்த புத்து மண்ணு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய உடம்புக்கு வந்து இதை கழிச்சு நல்லா பாடியில் அப்ளை பண்ணி இது பண்ணோம்னா அவ்வளோ மெடிசனு, இது பெனிஃபிட்டு. ஃபேஷியல் கிட்டுக்கெல்லாம் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த வீடு முழுகிறது, இந்த பட்டை தீட்டுறது, இதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்குன்னு, அழகாக இருக்குது. இந்த கரையம் கட்டுறதுல தான் பாம்பு வந்து உட்காரும். பாம்பு கட்டாது புத்து. இங்கே பாருங்க, இந்த முள்ளை எடுத்தாச்சு, விஷ முள்ளை. இப்போ சாப்பிட போகிறா பாப்பா. சூப்பராக இருக்கும். இதை பாருங்க, விஷ முள்ளை எடுத்தாச்சு. கொண்டுப்பா. தேங்க்யூ. இதுதாங்க ஆடு சாப்பிட்ற காரம்பத்தை. பயங்கரமாக முள் கையில் பட்டுச்சுன்னா அவ்வளோ வலிக்கும். அவ்வளோதாங்க, முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.